ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th மேக்ஸு எக்ஸசைஸ் 2.3ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம்ப்பா. இந்த சாப்டரில் வந்து இந்த எக்ஸசைஸில் நம்ம இன்டர்வல்ஸை பற்றி பார்ப்போம். இன்டர்வல்ஸில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் நம்ம இந்த செட் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். லெஸ் தேன் கிரேட்டர் தேன் வந்ததுன்னு சொன்னால் இந்த ப்ராக்கெட் நார்மல் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். இதுதான்ப்பா கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா represent the following inequality in the interval notation. இந்த மாதிரி இன்டர்வல் நோட்டேஷனில் குறிக்க சொல்கிறாங்க. கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. கீழ்கண்ட சமன்பாடுகளை இடைவெளி அமைப்பில் எழுதுக. எந்த இடைவெளி, இந்த இடைவெளியை, இந்த இடைவெளியை, எந்த இடைவெளியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எழுது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1. இந்த சிம்பிளை பார்த்தனே நீ வந்து ஜட்ஜ் பண்ணிடணும் எந்த குறி குறிக்கணும்னு. இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். லெஸ் தேன் கொடுத்ததுன்னா நீ வந்து இந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். ஓகேயா? இதை வந்து நீ ஒரு ஐடியாவுக்கு கொண்டு வந்துடணும். இந்த நம்பர் லைனில் நம்ம குறித்தோன்னா -1 எங்கேப்பா வரும்? இந்த இடத்துல 0, இந்த பார்ட்டில் -1 வரும். 0க்கும் −∞ இடையில, 0க்கும் +க்கும் இடையில 4 வரும். இதில் நம்ம அக்யூரேட்டாக குறிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் என்ன கான்செப்ட்னா எந்த ப்ராக்கெட் போடணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்போது என்ன சொல்கிறான்? எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1. எக்ஸ் வந்து -1 விட பெருசு. அடுத்தது வந்து என்ன சொல்கிறான்? 4 விட சின்னது. அப்போ இன்டர்வல் என்ன? இது ரெண்டும் தான் இன்டர்வல். இதுலேருந்து உனக்கு புரியுதா? அப்போ உனக்கு ரிசல்ட் என்ன வரும்? -1க்கும் 4க்கும் இடையில தான் நம்ம இன்டர்வல் அமையுது. இப்போ இங்கே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வர்றதுனால இதை நம்ம செட் ப்ராக்கெட்டில் எழுதணும். இது வந்து லெஸ் தேன் இருக்கிறதுனால நார்மல் ப்ராக்கெட்டில் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்னப்பா கொடுத்துருக்காங்க? செகண்டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -5. அப்போ எப்பவும் போல் 0 குறிச்சிக்கோ. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -3. அப்போ ரெண்டுமே எந்த பார்ட்டில் வரும்? இங்கே வந்து -3, -5 வந்து இந்த பார்ட்டில் வரும். எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறாங்க. -3 விட பெருசாக இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறான். அடுத்தது எக்ஸ் வந்து லைக்வைஸ் இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -5. அப்போ இந்த பார்ட் வரும். இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ நம்ம வந்து இன்டர்வலில் குறிக்கும் போது இங்கே ஈக்குவல் டு வரும்போது நீ என்ன சொல்ல வேணும்? ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ வரும் உனக்கு? -3. சாரிப்பா, இது வந்து +5 இருக்குது. நான் -5ன்னு குறிச்சிட்டேன். அப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு +5 வரும். என்ன சொல்கிறான்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3னா -3லேருந்து இது வரைக்கும் எக்ஸு வந்து 5 விட சின்னது அப்படிங்கிறான். அப்போது 5லேருந்து -3 வரைக்கும். இப்போ இன்டர்வல் நம்ம குறிக்கும் போது -3,5ன்னு குறிப்போம். ஏன்னா இங்கேயும் ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கு, இங்கேயும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கனால செட் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டுப்பா தேர்ட் சம்மு எக்ஸ் லெஸ் தேன் -1. அப்போ இங்கே 0, எக்ஸ் லெஸ் தேன் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ -1ன்னா இந்த இன்டர்வலில் வரும். லெஸ் தேன் 3, 3னா +3னா இந்த இன்டர்வலில் வரும். என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் லெஸ் தேன் -1. -1 விட சின்னதுன்னா இந்த பார்ட்டில் இப்படி போயிட்டுருக்கும் எக்ஸோட வேல்யூ. மறுபடியும் இங்கே வந்து எக்ஸ் லெஸ் தேன் 3, 3யும் வந்து இந்த பார்ட்டில் தான் வரும். இப்போ இது ரெண்டுமே என்ன இதில் இருக்குது? ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. லெஸ் தேன் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் ப்ராக்கெட், இங்கேயும் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறோம்? -∞லேருந்து 3 வரைக்கும் இருக்கிற மதிப்புகளை இங்கே குறிக்கிறாங்க. -∞, 3 இன்டர்வல் வந்து எந்த ப்ராக்கெட்னா சாதா ப்ராக்கெட்டில் குறிக்கணும். புரியுதா கண்ணா? எக்ஸ் வந்து -1 விட சின்னது. அப்போ -1 விட சின்னதுன்னு சொன்னால் -2, -3 அப் டு ∞, வரைக்கும் வரும். எக்ஸ் லெஸ் தேன் 3 விட சின்னது அப்படின்னு சொன்னால் 2, 1, 0, -1 அப் டு -∞ வரைக்கும் வரும். இப்போ இன்டர்வலில் குறிக்கும் போது -∞, 3ங்கிற மதிப்பை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கப்பா. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து -2x கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த -2வை அந்த சைடு கொண்டு போயிருவோம். கொண்டு போகும்போது உனக்கு என்ன ஆகும்? -2 வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸு கிரேட்டர் தென் 0ங்கிறது இந்த பார்ட்டில் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது. இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம்னா 3x -4 லெஸ் தென் 11. இந்த -4 அந்த சைடு கொண்டு போ. இப்போ வந்து 3x லெஸ் தென் 11, -4 அந்த சைடு போச்சுன்னா +4. இப்போ 3x லெஸ் தென் 2 ஆட் பண்ணினா 15. 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணினா 5 கிடைக்கும். அப்போது எக்ஸ் லெஸ் தென் 5. இங்கே கண்ணா இந்த மைனஸ் இருக்கிறதுனால இந்த சிம்பிள் நமக்கு என்னன்னு கன்வெர்ட் ஆயிரும்? லெஸ் தென் 0ன்னு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ எக்ஸோட மதிப்பு 0விடையும் சின்னது, 5விடையும் சின்னது அப்படிங்கிறது ரிசல்ட்டாக கிடைக்குது. இதை நீ நம்பர் லைனில் நோட் பண்ணினா என்னென்னு நோட் பண்ணுவேன்?
மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. வேல்யூஸ் என்னென்ன இருக்குது? 0 அப்புறம் 5 இருக்குது. ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க? 0 எக்ஸ் வந்து 0 சின்னதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் வந்து மறுபடியும் 5 விட சின்னது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ உனக்கு எந்த பார்ட் வரும்? இந்த பார்ட் வரும். ரெண்டும் லெஸ் தேன் இருக்கிறதுனால நாம் என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம்னா சாதா ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்பா சால்வ் பண்ண சொல்கிறாங்க. 23x <100 தீர்வு கண்டு வென் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பருங்கிற போது எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? எக்ஸ் இஸ் அன் இன்டீஜராக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தீர்வை எக்ஸன் எலிமெண்ட் ஆஃப் எண்ணில் குறி எக்ஸன் எலிமெண்ட் ஆஃப் ஜெட்டில் காண்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னப்பா? எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர், அதாவது எக்ஸன் எலிமெண்ட் ஆஃப் எண்ணு. கொடுத்துருக்கிற கணக்கை எடுத்துக்கலாம். 23x <100ங்கிறது கணக்கு. ஸோ இதுலேருந்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா 23 அந்த சைடு கொண்டு போவ. இப்போ 100/23ன்னு கிடைக்கும். 100 23ஆல் வகுத்தீங்கன்னா 4 23 92. 100ல் 92 போச்சுன்னா 8 வருமாப்பா. சரி, அப்போ நீ வந்து அடங்காத புள்ளி வச்சுட்டு 0 சேர்ப்ப. அப்போ அதை மறுபடியும் 3 டைம்ஸ் வரும்போது உனக்கு 69 வரும். இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 11, அகைன் 0 இன்க்ளூட் பண்ணும்போது 4 டைம்ஸ் எடுப்பேன் 92 வரும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 123ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ 4.34ங்கிற வேல்யூ கிடைக்குது. ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் மதிப்புகள் எப்படி இருக்கும்? 1லேருந்து 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இப்போ மதிப்பு வந்து 1 2 3 4 5 எக்ஸட்ரான்னு இருக்குது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோட வேல்யூ 4.34. அது 4க்கும் 5க்கும் இடையில தானப்பா வரும். 4.3னா 1 2 3ன்னு இந்த இடத்துல 4.3 வரும் இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் <4.3 4 விட சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? எக்ஸோட மதிப்புகளை வந்து 1 2 3 4 வரைக்கும் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் பாயிண்ட்டு இப்போ 4.34ன்னு இருக்கிறதுனால 4 வரைக்கும் இருக்கிற மதிப்புகளை எக்ஸுக்கு ரிசல்ட்டாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர், எக்ஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஜெட்டுங்கிறான். ஜெட்டோட செட்டு உனக்கு எப்படிப்பா இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் வேல்யூ வரும் 0 எக்ஸட்ரா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற செட்டு தான் நமக்கு ஜெட்டோட செட்டு. அதை வந்து நம்பர் லைனில் எடுத்துக்கிட்டோம்னா உனக்கு வந்து இங்கே வந்து எக்ஸோட வேல்யூன்னு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்க? எக்ஸ் வந்து 4.34 விட சின்னதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ மைனஸ் பார்ட்டில் வந்து -5 -4 -3 -2 -1 0 1 2 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையாக்கண்ணா? இந்த நம்பர் லைன் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் ஜெட்டோடது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் <4.34 4.34 விட சின்னது. அப்போது இந்த இடத்துல நமக்கு அந்த வேல்யூ வரும். இதை விட சின்னதுன்னு சொன்னால் என்ன மதிப்புகள் வரும்? எந்த பார்ட் வரும்? இந்த பார்ட்டு ஃபுல்லாக வரும். இப்போ இந்த பார்ட்டில் என்னென்ன மதிப்புகள் இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து வர்ற மதிப்புகள் இல்லையா? அப் டு -6 -4 -7 -6 -5 இதெல்லாம் தான் இந்த பார்ட்டில் வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்கிற இந்த மதிப்பு. சரியா கண்ணா? என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் வந்து இன்டீஜரில் இருக்குதுங்கிறாங்க. இன்டீஜரோட செட்டு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற செட்டு நம்பர் லைனில் எடுத்தோம்னா இந்த பார்ட்டில் வரும். எக்ஸோட மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? <4.34. இப்போ 4.34னா இந்த இடத்துல நமக்கு வரலாம். இப்போ அதை விட சின்னதுன்னு சொன்னால் -5 -6 -7 அப் டு −இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ நம்ம இங்கே டிஃபைன் பண்ணும்போது இந்த செட்டு எப்படி வரும்னு சொல்ல போகிறோம்? -∞, 4ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்ட் 2.3ல தேர்ட் சம். சால்வ் -2x ≥ 9 வென். இதோட தீர்வை கண்டுபிடி எப்போ? எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர். இப்படி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா. எக்ஸ் ஃபஸ்ட்டு ரியல் நம்பராக இருக்கிற போது நம்பர் லைனில் எங்கே வருங்கிற ரிசல்ட்டை பார்க்கலாம். அதுக்கு கொடுத்துருக்கிற சம்மை எடுத்துக்கோ. இந்த சம்மிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 9 இந்த -2 அந்த சைடு போகும்போது டிவிஷனுக்கு போகும். 9 வந்து நீ வந்து 2ஆல் டிவைட் பண்ணினா 4.5 வருமா? 4 2s are 8, பாயிண்ட் வந்து 0 சேர்ப்பா 5 2s are 10. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். எக்ஸோட மதிப்பு வந்து -4.5. எக்ஸ் ≥ -4.5. ஃபஸ்ட்டு வந்து ரியல் நம்பருங்கிறாங்க. ரியல் நம்பரோட செட்டு வந்து எல்லாமே கலந்தது. -இன்ஃபினிட்டியிலேருந்து +∞ வரைக்கும் வர்ற மதிப்பு தான் ரியல் நம்பரில் இருக்கும். இந்த மைனஸ் வேல்யூ அந்த சைடு போனோன்னே நமக்கு இந்த இது இன்டர்சேஞ்ச் ஆயிரும்லக்கண்ணா.
மைனஸ் அந்த சைடு போகும்போது உன்னோட இந்த சிம்பிள் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -4.5. எக்ஸோட மதிப்பு 4.5 விட சின்னது. மைனஸ் பார்ட் வந்து இந்த பார்ட்டு, -4.5 வந்து உனக்கு இந்த இடத்துல வரலாம். அதை விட சின்னதுன்னா இந்த லைனில் உனக்கு எக்ஸோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் -∞ to -4.5ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே செட் ப்ராக்கெட்டும் இங்கே நார்மல் ப்ராக்கெட்டையும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறான்னா, எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். இன்டீஜரும் வந்து -∞ +∞ வரைக்கும் இருக்கிற பார்ட்டு. அதெல்லாம் தான் நம்ம இன்டீஜர்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். எக்ஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஜெட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னப்பா? எக்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4.5. 4.5னா இந்த இடத்துல வரும். இதை விட சின்ன மதிப்புகள்னால் நமக்கு என்னெல்லாம் வரலாம்? -7 வரலாம், -6 வரலாம், -5 வரலாம். ஓகேயா? இது இப்படியே நம்ம ரிசல்ட் எழுதிட வேண்டியதா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் அதோட செட்டு எப்படி கண்ணா இருக்கும்? 1 2 3 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அப்போ 1 2 3 இப்படி நம்பர் லைனில் போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு கண்டுபிடிச்சிருக்க எக்ஸோட மதிப்பு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -4.5ன்னு கொடுத்துருக்குறாங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நேச்சுரல் நம்பரில் மைனஸ் பார்ட்டே வராது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுத வேணும்னு சொன்னால் நோ சொல்யூஷன், தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி எழுத வேணும். தீர்வு காண முடியாது அப்படின்னு சொல்லி எழுதிடணும். நெக்ஸ்ட் சம்மப்பா 3 × x - 2/5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 × 2 - x டிவைடட் பை 3ன்னு சம்மு கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா 3ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 5ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 9 × x - 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 5s are 25 × 2 - x. இப்போ 9ஐ வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 9 2s are 18, 25 2s are 50யா, மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 25x. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இந்த எக்ஸ் மைனஸில் இருக்கிறனால இதை இந்த சைடு மூவ் பண்ணிவிட்டு 18 அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இப்போ 9x + 25 -x இங்கே வந்ததுன்னா +x ஆயிரும். 50 + 18. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 34 வருமா? 34x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 68. நமக்கு எக்ஸு தான் தேவை. என்ன பண்ணுவோம்? 34ஐ அந்த சைடு கொண்டு வர்றோம். இப்போ எத்தனை டைம்ப்பா வரும்? 2 டைம்ஸ் வருது. இப்போது எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இதை நம்பர் லைனில் நாம் எழுதினோன்னு சொன்னால் எப்படிப்பா சொல்லுவோம்? -∞ to இப்படி போடணும். -∞ to +∞. இங்கே வந்து 0 1 2. எக்ஸோட மதிப்பு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ங்கிறதுனால உனக்கு இந்த ரீஜன் வரலாம். இப்போ எக்ஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் -∞, 2 சொல்லுவேன். இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிறதுனால நீ இங்கே செட் ப்ராக்கெட், இங்கே நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவேன். அதில் செகண்ட் சம் பார்க்கலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட்டை டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துக்கலாம். by 3 லெஸ் தேன், இங்கே 2வை காமன் டினாமினேட்டராக எடுப்பேன். அப்போ எக்ஸு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 4 2s are 8. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 × 5 - x லெஸ் தென் 3 × x - 8. அடுத்தது இந்த 2வை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணினா 5 2s are 10 -2x இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 3x - 24 அப்பா. ஓகே, அப்புறம் இந்த -x எல்லாம் ஒரு பக்கம், வேல்யூ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அப்போது இங்கே -24 இந்த சைடு வரும்போது +24, இங்கே 3x -2x அந்த சைடு போச்சுன்னா +2x. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா we get 34 லெஸ் தென் 5x. சரியாப்பா? அப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 5x > 34ன்னு எழுதிக்கலாம். எக்ஸு தான் தேவை. 5 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷனுக்கு போயிடும். எத்தனை டைம் வரும் உனக்கு? 6 5s are 30, 8 5s are 40. எக்ஸு > 6.8. என்ன சிம்பிள்? கிரேட்டர் தென் தான் வருது. நம்பர் லைனில் நீ வந்து குறிச்சின்னா -∞ +∞. இங்கே வந்து 0 1 2 3 4 5 அப்புறம் 6 6.8. எக்ஸ் வந்து இதை விட பெருசு அப்படின்னா இந்த பார்ட்டில் உனக்கு ரிசல்ட் வரும். இப்போ எக்ஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் இங்கே நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம்? 6.8, ∞. என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்? சாதா ப்ராக்கெட், பிகாஸ் இங்கே வந்து ஈக்குவல்ட்டு இல்லை.
நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம்ப்பா. என்ன சொல்கிறான், டு செக்யூர் ஏ கிரேட் ஒன் மஸ்ட் ஆப்டைன் அன் ஆவரேஜ் ஆஃப் 90 மார்க்ஸ். ஏ கிரேடு வாங்குறதுக்கு ஆவரேஜாக 90 மார்க் வாங்கணும். ஆர் மோர் இன் 5 சப்ஜெக்ட். எத்தனை சப்ஜெக்டில்? 5 சப்ஜெக்ட்டு. ஈச் ஆஃப் மேக்ஸிமம் 100 மார்க்ஸ். 100க்கு அவங்க 90க்கு மேலே வாங்கணும். இஃப் ஒன் ஸ்கோர்டு, ஒருத்தர் வந்து 4 சப்ஜெக்டில் இத்தனை மார்க் வாங்குறாரு. இன் ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் வாட் இஸ் த மினிமம் மார்க் ஒன் ஸ்கோர்டு இன் த 5th சப்ஜெக்ட் டு கெட் ஏ கிரேட் இன் த கோர்ஸ். 5வது சப்ஜெக்டில் எத்தனை மார்க் வாங்கினா உங்களுக்கு ஏ கிரேடு கிடைக்குன்னு கேள்வி கேட்குறாங்கப்பா. ஒவ்வொரு 100 மதிப்பெண்கள் கொண்ட 5 பாடங்களில் ஓகேயா, மதிப்பெண்களின் சராசரி 90 அதற்கு மேல் இருந்தால் தரம் ஏ கிரேடு வாங்குறதுக்கு 90க்கு மேலே மார்க் வாங்கணும். ஒரு நபர் முதல் 4 பாடங்களில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால் 5ஆம் பாடத்தில் எவ்வளோ மார்க் வாங்கினா அவனுக்கு தரம் ஏ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அந்த 5 சப்ஜெக்டை நம்ம x1 + x2 + x3 + x4 + x5ன்னு எடுத்துக்கிறோம். இது மொத்தம் 5 சப்ஜெக்ட். இது வந்து எதுக்கு மேலே இருக்கணும்னு கணக்கில் சொல்கிறாங்க, 90க்கு மேலே இருக்க வேணும்னு சொல்கிறாங்க. அந்த 4 சப்ஜெக்டை அவங்க என்னென்ன மார்க் கொடுத்துருக்காங்கப்பா, 84 + 87 + 95 + 91. 5th சப்ஜெக்டை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 19 சொல்கிறான். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 9 5s are 45 இல்லையா? அப்போ இங்கே வந்து 415 கிடச்சிரும். இந்த 4ஐயும் ஆட் பண்ணு. 6 13 17க்கு 7 ரிமைனிங் 1. அப்போது 27 + 8ன்னு சொன்னால் 35 இல்லையா? அப்போ உனக்கு 3 + x5 வந்து 415 வேல்யூ கிடைக்குது. நாளையும் ஆட் பண்ணும்போது 357 கிடைக்குது. இங்கே x5 நம்ம கண்டுபிடிக்க வேணும். இப்போ x5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த 357 இந்த சைடு கொண்டு வரும்போது -357 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ வந்து உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ரெண்டையும் மைனஸ் பண்ணினா இங்கே வந்து 10 வருமா, 10ல் 7 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட் என்னப்பா இங்கே 4 பாரோ பண்ணும்போது 14, 14ல் 5 போச்சுன்னா 9. சரியா கண்ணா? இப்போ x5க்கு நீ எவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொன்னால் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 93 வாங்கினா தான் நமக்கு என்ன கிரேடு கிடைக்கும், ஏ கிரேடு கிடைக்கும். ஸோ மோர் தென் 95 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின்ப்பா. பார்த்தீங்கன்னா a manufacturer has 600 liters of 12% solution of acid. ஒரு ஆசிட் அவங்ககிட்ட சிட்ரிக் ஆசிட் இப்படி ஏதாவது ஒரு ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 600 லிட்டர்ஸ் இருக்குதாம்மா. அதில் வந்து 12% வந்து ஆசிட் சொல்யூஷன் கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஹவு many liters of 30% ஆசிட் சொல்யூஷன் மஸ்ட் பி, இதுக்குள்ளே வந்து 30% ஆஃப் இன்னொரு இதை ஆட் பண்ணுறாங்க. இன்னொரு ஆசிட் சொல்யூஷனை உள்ளே ஆட் பண்ணும்போது ஆடடு டு இட் ஸோ தட் த ஆசிட் கண்டென்ட் ரிசல்ட்டிங் மிக்சர் வில் பி லெஸ் தென் மோர் தென் 15% அண்டு லெஸ் தென் 18%ன்னு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. ஸோ 600 இருக்கிற அந்த சொல்யூஷனில் ஆசிட் எவ்வளோ இருக்குதுன்னா 12% இருக்குது. 30% இருக்கிற இன்னொரு சொல்யூஷனை உள்ளே சேர்க்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் 15ஆகவும் லெஸ் தென் 18ஆகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு உற்பத்தியாளர் 12% அமிலம் கொண்ட 600 லிட்டர் கரைசல், எத்தனை லிட்டர்ப்பா, 600 லிட்டர் கரைசலில் 12% அமிலம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோட இன்னொன்று கலக்கிறாங்க. அது வந்து 30% இருக்கிற இன்னொரு அமிலத்தை வந்து கலக்கிறாங்க. கலந்தால் 15 விழுக்காட்டிற்கும் 18 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்ட அடைத்து கொண்ட அமிலம் கிடைக்கும் அப்படிங்க. இந்த பார்ட்டை நீ வந்து டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த கரைசல் எவ்வளவுன்னு தெரியாது இல்லையா, அதனால் 600 + xன்னு எடுத்துக்கிறோம். 15% எடுத்துக்கிறோம். இந்த பார்ட் உனக்கு புரியுது தானே? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பார்ட் எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஸோ இங்கே இந்த பார்ட்டில் 100 காமன் டினாமினேட்டரை எடுத்துக்கோ. இப்போ 600 × 12 ப்ளஸ் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன்ப்பா 30 இன்னொரு கரைசல், இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து
30x டிவைடட் பை 100ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த பார்ட்டில் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. 600 + x இன்ட்டு 15/100. இந்த ரெண்டு பக்கமும் 100 காமனாக இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வந்து 600 + x இன்ட்டு 15 லெஸ் தென் 600 இன்ட்டு 12 + 30x. சரியா, இது டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எதால் சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னா 5 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக டிவைட் பண்ண போகிறோம். அப்போது இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால 1 சிம்பிளிஃபை பண்ணோம். இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால 1 சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே 1 சிம்பிளிஃபை பண்ணுறோம் 5 டேபிளில். இப்போ 3 டேபிளில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உனக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்? 600 + x into 15/3 less than 600 into 12/3 plus 30x/3. So simplify பண்ணினா 5 3s are 15, 6 3s are 4 3s are 12, இங்கே வந்து 10 3s are 30. இப்போ simplify பண்ணதுக்கு அப்புறம் இதை நாம எழுதணும்னா 600 + x into 5 less than 600 into 4 plus 30x. ஓகேயா? அகைன் இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ 6 5s are 30. ஆல்ரெடி இங்கே 2 0 இருக்குது. 5 into x 5x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 6 4s are 24 plus 10x. இப்போ x எல்லாம் ஒரு பக்கம், டிஜிட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ இங்கே 3000 minus 2400 less than 10x. இந்த 5x அந்த சைடு போச்சுன்னா minus 5x. ஓகே, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா 5x. இதிலேருந்து 30ல் 24 போச்சுன்னா 6. அப்போ 2 0 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இது வந்து 5x greater than 600ன்னு மாற்றி எழுதிக்கோ. 1 5 is 5, 2 5s are 10. அப்போ x greater than 120ன்னு இங்கே கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் இருக்கிறதுலப்போ அந்த பார்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். இதில் வந்து அகைன் காமன் டினாமினேட்டர் கொண்டு வந்துக்கோ. 600 into 12 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 30x divided by 100 less than 600 plus x into 18/100. 100 ரெண்டு பக்கமும் காமனாக இருக்கிறனால அதை கேன்சல் பண்ணிடு. 600 into 12 plus 30x less than 600 plus x into 18. சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 8. ஆனால் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்ப்பா எப்பவும் போல். 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 600 plus 12/6 plus 30x/6 plus 600 இங்கே லெஸ் தென் சிம்பிள் x into 18/6. இங்கே சிம்பிளிஃபை பண்ணோம்னா உனக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனுக்குன்னா 100 வருமா? இங்கே வந்து 5 6 are 50. இங்கே வந்து 3 6 are 18. ஓகேயா? அப்போது 600 into 12 plus 5x less than 600 plus x into 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 1200 plus 5x less than இது உள்ள மல்டிப்ளை பண்ணினா 6 3s are 18 plus 3x. ஓகேயா? x எல்லாம் ஒரு பக்கம், இந்த டிஜிட் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். அப்போ இங்கே 5xக்கு பக்கம் 3xை கொண்டு வந்துக்கோ. பெருசுக்கு பக்கம் தான் சின்னதை கொண்டு வரணும். 1800 minus 1200. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா 2x less than இங்கே உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 6x 3 2s are 6 300. இப்போ x less than 300. ஃபஸ்ட்டு ஒன்றில் உனக்கு x வந்து 120யோட பெருசுன்னு 300 விட சின்னதுன்னு உனக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது. அப்போ நம்ம எழுதும்போது சாதா ப்ராக்கெட் தானே கண்ணா வரும். 120, 300. ஓகேயா? கிரேட்டர் தென் 120 அண்டு லெஸ் தென் 300ன்னு எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்பா. 7th சம்மு. ஃபைண்ட் ஆல் த பேர்ஸ். பேர்ஸ்ன்னு சொன்னால் 2 வேல்யூ வரும். ஃபார் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் உனக்கு என்ன 1 3 5 7. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்கிறது. 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5. நேச்சுரல் நம்பர்ஸ் போத் ஆஃப் தம் ஆர் லாங்கர் தென் 10. இதில் இருக்கிற 2 மதிப்பு வந்து 10 வர பெருசு அண்ட் தியர் சம் இஸ் லெஸ் தென் 40. சம்மு வந்து 40 விட சின்னதுங்கிறாங்க. 10 விட பெரிய அடுத்தடுத்து 2 ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் 40 விட குறைவாக இருக்க வேண்டுமெனில் அவ்வெண்களை காண்க அப்படிங்கிறாங்கப்பா. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து லெட் த நம்பர்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? அவ்விரு எண்கள்.
என்னென்னு எடுத்துக்க போகிறோம்ப்பா எக்ஸும், இன்னொன்று வந்து என்ன சொல்கிறான், 2 கூட்டினா தான் உனக்கு 3 கிடைக்கும், 3ஓட 2 கூட்டினா தான் 5 கிடைக்கும். இப்போ அவ்விரு எண்களை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் கமா எக்ஸ் + 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இவற்றோட கூடுதல் அடிஷன், இதோட அடிஷன் கூடுதல் வந்து என்ன சொல்கிறான், அதோட கூடுதல்லாம் கூட்டுவோமாப்பா, கூட்டும்போது எக்ஸ் + 2x இல்லையா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2x + 2 அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் அவ்விரு எண்களும் எப்படி இருக்குது, >10 அப்படிங்கிறான். இப்போ எக்ஸு >10, எக்ஸ் + 2வும் >10. இதோட அடிஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறான், எக்ஸ் + 2 <40, 40யை விட சின்னது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து இந்த பார்ட்லேருந்து நம்ம வேல்யூவை டிரைவ் பண்ண போகிறோம்ப்பா. 2x + 2 <40, இந்த 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா 40 - 2 உனக்கு இங்கே 38ன்னு கிடைக்கும். 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணினா 1 2 = 9 2s are 18. இப்போ எக்ஸ் வந்து <90யும் >10ஆகவும் இருக்கும். சரியா, எக்ஸ் வந்து 90யை விட சின்னதாகவும் 10ஐ விட பெருசாகவும் இருக்கிற மாதிரி தான் அந்த பேர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து பகா எண்கள், ஈவன் நம்பர், ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. சரியாப்பா, அப்போது என்னவெல்லாம் அந்த வேல்யூஸ் வரும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா அதோட 2வை ஆட் பண்ணணும் இல்லையா. இப்போ சப்போஸ் எக்ஸுக்கு 11ன்னு போட்டிங்கன்னா அதோட 2வை ஆட் பண்ணிங்கன்னா 13ன்னு ஒரு பேர் வரலாம். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் வந்து 19 விட சின்னதாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லலாம், 13 போட்டுக்கலாமா, எக்ஸுக்கு 13, இப்போ எக்ஸ் + 2னா 15, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு 15னா எக்ஸ் + 2 17, அடுத்தது எக்ஸுக்கு 17னா எக்ஸ் + 2 வந்து 19. இதுக்கு மேலே போகாது, பிகாஸ் இவங்க <90ன்னு சொல்லியிருக்கான். அண்ட் ஆல்சோ இதை ஆட் பண்ண நமக்கு <40 வரணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 36 வருது. இதுக்கு மேலே பேர்ஸ் எழுதணும்னா அது வந்து மேலே 40க்கு மேலே போயிடும். நெக்ஸ்ட் 8th சம்பா, எ மாடல் ராக்கெட் இஸ் லான்ச்டு ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. த ஹைட் ஹெச் ரீச்டு, ஹைட்டை வந்து ஹெச்னு டிஃபைன் பண்ணுறாங்க. பை த ராக்கெட் ஆஃப்டர் t செகண்ட்ஸ், எத்தனை செகண்ட்ஸில் இது ஹெச்சுங்கிற இந்த ஹைட்டுக்கு போகுதுன்னா t செகண்ட்ஸில், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில். ஃப்ரம் த லிஃப்ட் ஆஃப் இஸ் கிவன் பை h(t), இது இங்கேருந்து பறக்கிறத வந்து h(t = -5t² + 100t டிஃபைன் பண்ணியிருக்கான். t வந்து 0க்கும் 20க்கும் இடையில இருக்குதுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறான். அட் விச் டைம் த ராக்கெட் இஸ் 495 feet, இது வந்து 495 feetக்கு போகிறதுக்கு என்ன டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு ஏவுகணை ஏவப்படுகிறது, t வினாடிகளுக்கு பிறகு தரையிலிருந்து அதன் உயரம் வந்து h அப்படிங்கிறான் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை எண் நேரங்களில் 495 அடி உயரத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ அது போகிற அந்த ரேட்டை வந்து h(t = -5t² + 500t கொடுத்துட்டான். அந்த அதோட ஹைட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கப்பா, 495ன்னு சொல்லியிருக்கான். அதிலிருந்து அது எத்தனை செகண்டில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். 495 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -5t² + 100t - 495 = 0. இப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா 5t² - 100t + 495 = 0. இப்போ மைனஸ் அந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ 5t² - 500t + 495 = 0. இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக 5ஆல் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ t² இங்கே வந்து 20 வருமாப்பா, 20t. இங்கே வந்து 9 5s are 45, 9 5s are 45, அப்போ 99 = 0. இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். இப்போ வந்து உனக்கு என்ன கிடைக்கும், 3 டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 33, அகைன் 11, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு 9 வரும். 9 11s are 99, இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உனக்கு 20 வரும். இப்போ மைனஸில் வரணுங்கிறனால மைனஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ t - 9 t - 11 = 0ன்னு கிடைக்குது. தனித்தனியாக நீ 0க்கு ஈக்குவலைஸ் பண்ணின்னு சொன்னால் உனக்கு டீயோட வேல்யூ இங்கே 9ம் இங்கே வேல்யூ வந்து 11ன்னு கிடைக்கும். வேல்யூ இதில் வந்து செகண்டுன்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம செகண்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து t செகண்டில் அந்த ராக்கெட் வந்து இப்படி போய் 11 செகண்டில் கர்வில் வருது. சரியா, நெக்ஸ்ட்டுப்பா 9th சம்மு, எ பிளம்பர் கேன் பி பெய்டு
பணம் கொடுக்குறாங்க பிளம்பருக்கு, பைப் வேலை செய்கிறவனுக்கு. அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் ஸ்கீம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் 2 விதத்தில் அவனுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. வி பெய்டு ₹500 ப்ளஸ் ₹70 பெர் ஹவர். 500 ரூபா பேசிக் சேலரி 1 ஹவருக்கு. இப்போ வந்து 6 மணிக்கு மேலே 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 70 ரூபா எச்சா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த செகண்ட் ஸ்கீம் ஹி வில் பி பெய்டு ₹120 பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கும் காலையிலேருந்து 1 ஹவருக்கு வந்து 120 பே பண்ணுறாங்க. இஃப் யூ ஒர்க்ஸ் எக்ஸ் ஹவர் தென் ஃபார் வாட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஸ். ஃபஸ்ட்டு ஸ்கீமில் அவனுக்கு பெட்டரான சேலரி கிடைக்கிறதுக்கு என்ன வேஜஸ் இருக்கணும், என்ன வேல்யூ இருக்கணும்னு கேட்குறாங்கப்பா. தண்ணீர் குழாய் சரி செய்பவருக்கு பின்வரும் முறைகளில் கூலி கொடுக்கப்படுகிறது. முதல் முறையில் 500 ரூபாயும் 1 மணி நேரத்துக்கு 70 ரூபாயும், ரெண்டாவது முறையில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 120 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் முதல் முறையில் அவள் பெற்ற கூலி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. சேலரி 1 என்ன சொல்கிறாங்கப்பா, பேசிக் பே வந்து 500, ஒரு மணி நேரத்துக்கும் 70 ரூபா அப்படிங்கிறதுனால 70x எடுத்துக்க போகிறோம். சேலரி 2ல் என்ன சொல்கிறான், 120x, ஒரு மணி நேரத்துக்கும் 120x அப்படிங்கிறாங்க. சேலரி 1 வந்து பெருசாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் என்ன காரணங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சேலரி 1 கிரேட்டர் தென் சேலரி 2ன்னு எடுத்துக்கிறோம். சேலரி 1ல் 500 + 70x, சேலரி 2 வந்து 120x. எப்பவும் போல் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கோ. அப்போ 500 கிரேட்டர் தென் 120x - 70x. அப்போ இங்கேயும் உனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பண்ணிங்கன்னா 50x வருமாப்பா. 7 5s are 12. இங்கே வந்து 500ன்னு இருக்குது. அப்போது 50x less than 500. அப்போது இங்கே வந்து 0 0 கேன்சல் பண்ணிடு. 1 5 is 5, 0 மேலே கொண்டு வந்துரு. x less than 10. அப்போ எக்ஸ் வந்து 10 மணி நேரத்துக்கு குறைவாக வேலை செய்யும் போது அவனோட வேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் 10th சமப்பா. ஏபிஆர் ஒர்க்கிங் ஆன சிமிலர் ஜாப்ஸ். ஏபி 2 பேர் வந்து மைக்கேல் பாளையம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் தேர் ஆனுவல் சேலரி டிஃபர் பை மோர் தென் 6000. 2 பேரோட சேலரி வந்து 6000 ரூபா வித்தியாசப்படுது. அப்போது ஏபியோட சேலரி எவ்வளோ ரூபாப்பா வித்தியாசப்படுதுன்னு சொல்கிறாங்க, 6000 வித்தியாசங்கிறாங்க. அப்போது பிஏவோட சேலரியும் வந்து 6000 வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆனுவல் சேலரி. அப்போது வருஷ சேலரிங்கிறதுனால இதை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிஃபர் பை மோர் தென் 6000 இஃப் பி ஏர்ன்ஸ் ₹27,000. பியோட சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27,000 சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. 27,000 per month. Then what are the possible of A salary per month? ஏவோட சேலரி என்னவெல்லாம் இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறாங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரே மாதிரியான வேலை செய்தாலும் அவர்களுக்கு வருட ஊதியம் 6000க்கு மேலுங்கிறதுனால கிரேட்டர் தென் சிம்பிள் கொண்டு வர்றோம். ஓகேயா. வேறுபாடாக பியின் மாத ஊதியம் 27,000 எனில் ஏயின் மாத ஊதியத்துக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 டேபிளில் 12 5s are 60. இப்போ 2 0 மேலே கொண்டு போவேன். அப்போ இங்கே வந்து உனக்கு என்ன கிடைக்கும், 500ங்கிற வேல்யூ கிடைக்கும். இது 2 பேரோட வேறுபாடு வந்து 500. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து கிரேட்டர் தென் 500. 500 ரூபா எச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பியோட சேலரி 27,000 அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது ஏ - 27,000 கிரேட்டர் தென் 500. அப்போ ஏவோட சேலரி என்னவாக இருக்கலாம், 500 + 27,000. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 27,000 and 500. ஏவோட சேலரி வந்து 27,500. பியோட சேலரி 27,000. ஓகேயா. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 27,000 - ஏ கிரேட்டர் தென் 500. அப்போது இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா என்னாகும்ப்பா, 27,000 - 500. இங்கே ஏ அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஏன்னு கன்வெர்ட் ஆயிரும். 27ல் 500 போச்சுன்னா 26,500. இப்போ ஏவோட சேலரி என்ன சொல்கிறாங்க, கிரேட்டர் தென் 27,500 இருக்கலாம், இல்லாட்டி லெஸ் தென் 26,500 இருக்கலாம். இப்போ இங்கே வந்து பியோட சேலரி 27,000ன்னு சொல்லிட்டாங்க. ஏவோட சேலரி வந்து 27,500 விட பெருசாக இருக்கலாம், இல்லாட்டி 26,500 விட சின்னதாக இருக்கலாம், இங்கேயும் பெருசாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து எழுதும்போது 27 இவங்க வித்தியாசம் வந்து 500 தானே சொல்லியிருக்கேன். இங்கே 500 கழிக்கிற, இங்கே 500 கூட்டுற. அப்போது
நம்ம சொல்லும் போது 27,500 விட அதிகம் அண்டு 26,500 விட கம்மி அப்படின்னு சொல்லிடணும். தட்ஸ் ஆல்.